ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இது உங்கள் கவின் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். இந்த வீடியோவில் நம்ம இதுக்கு முன்னாடி 2D ஷேப்ஸ் 10 பார்த்தோம் லெசன். இப்போ 3D ஷேப்ஸ் லெசன் பார்க்க போகிறோம். அந்த 3D நம்ம ஷேப்ஸ்னு பார்த்திங்கன்னா அந்த வடிவங்கள் பார்த்தா 2 வகைப்படும். ஒன்று 2D, another one 3D. 2D ஷேப்ஸும் அதோடைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம 3D 3 டைமென்ஷன் ஷேப்ஸ் வடிவங்கள் பற்றி பார்க்க போகிறோம். நீண்ட நாளாக வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு லெசன் வீடியோ வரும். பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு சிம்பிளாக நான் எப்படி ஓவியம் வரைவது என்பதற்கான பேசிக் தான் இது. இதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வரும். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஓவியராக வரலாம். வாங்க இப்போ 3D ஷேப்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். அதில் பேசிக்காக உங்களுக்கு ஒரு 5-6 ஷேப்ஸ் இருக்கும். அந்த பேசிக் ஷேப்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு படம் வரைய முடியும். அந்த ஷேப்ஸை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கனசதுரம், க்யூப். இது இப்போது 4 பக்கமும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இது 3Dயில் ஒரு பேசிக்கு ஒரு ஷேப் கனசதுரம். நீங்கள் இதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று கனசதுரம், க்யூப். நம்ம இப்போ வரைகிறத பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 கன செவ்வகம். அடுத்து பார்க்குறது நம்ம கன செவ்வகம் கியூபாய்ட் கன செவ்வகம் பார்க்குறோம். இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா இதில் 2 சைடு ஒரு அளவும் அனதர் 2 சைடு ஒரு அளவும் நமக்கு இருக்கும். கன செவ்வகம் கியூபாய்ட். இதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது பேசிக்கில் ஒரு ஷேப். இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் வைக்காமையே ட்ரை பண்ணி போடுறது தான் நல்லது. அந்த மாதிரி போடுங்க. அடுத்து கோன், கூம்பு. இந்த மாதிரி ஒரு கூம்பு போட்டும் பழகுங்க. சிலிண்டர். உங்களுக்கு அடுத்து நம்ம ஸ்பியர், கோலம். நீங்கள் இதையும் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ளே நமக்கு ஸ்கேல் வைக்காமையும் அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு பழகிறதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் எரேசர் யூஸ் பண்ணாமல் நம்ம பழகிட்டோம்னா நல்லா ஓவியம் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரமைடு, கூம்பகம். தமிழில் கூம்பகம், பிரமைடு. இது ஒரு பேசிக் ஷேப்ஸில் வரும். இதையும் போட்டு பழகுங்க. ஸ்கேல் இல்லாமல் பழகுங்க. அடுத்து பார்க்க போகிறது முப்பட்டகம், பிரிசம், முப்பட்டகம். இந்த பேஸான ஷேப்ஸ் வச்சு தான் நம்ம நிறைய ட்ராயிங் வரைய முடியும். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ஆர்ட் வரும். இப்போ பார்த்தது நம்ம ஒரு நிறைய ஷேப்ஸு நம்ம இருக்குது. ஆனால் பேசிக் ஷேப், இந்த பேசிக்கான 3D ஷேப்ஸ் பார்த்தோம். நீங்கள் இதில் கொஞ்சம் டைம் ஒதுக்கி இதில் உள்ள அந்த ஷேப்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லா நம்ம ஓவியம் வரைய முடியும். இந்த ஷேப்ஸ்லேருந்து நமக்கு டே டு டேயில் நம்ம என்ன பார்க்குற பொருள்லாம் கூட எல்லா ஷேப்ஸை அந்த வடிவங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் அதுக்கு சில எக்ஸாம்பிள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேலும் நம்ம ட்ராயிங் எக்ஸசைஸு 2D லைன்ஸ் அந்த மாதிரிலாம் லெசன்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக லெசன்ஸ் வரும் நம்மளுக்கு. அதையும் ரெகுலராக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ இந்த 3Dயை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சில ட்ராயிங்ஸ் போடுறேன். பாருங்கள். நன்றி, வணக்கம்.